தடயம் இல்லாமல் செய்த டிரைவர். போலீசுக்கு கிடைத்த ஒரு க்ளூ. அதிகாலையில் நடந்த திகில் சம்பவம். 4 நாட்களாக போக்கு காட்டிய குற்றவாளி. த்ரில்லர் படத்தை மிஞ்சும் பகீர் சம்பவம். கோவை மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு கடந்த 13ஆம் தேதி அதிகாலை 5 மணி அளவில் ஒருவர் உடலில் இரத்த காயங்களுடன் சாலையில் கிடந்துள்ளார். இதனை அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர் முகமது ஆசிக் என்பவர் பார்த்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் மணிகண்டன், உதவி ஆய்வாளர் குருச்சந்திர வடிவேல் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று அடிபட்ட இளைஞரை மீட்டு சிகிச்சைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அந்த நபர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தனர். அப்போது பேருந்து ஒன்று அந்த இளைஞர் மீது ஏறி இறங்கும் சிசிடிவி கேமரா காட்சிகள் போலீசாருக்கு கிடைத்தது. இதையடுத்து அந்த காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அடையாளம் தெரியாத நபர் மீது ஏறி இறங்கிய பேருந்து ஒரு தனியார் டிராவல்ஸ் என்பதும், அந்த பேருந்து தினசரி பெங்களூரில் இருந்து ஊட்டிக்கு இயக்கப்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த ஓட்டுநர் சிவராஜ் என்பவரை கைது செய்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து தலைமறைவாக இருந்த ஓட்டுநர் சிவராஜ் என்பவரை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து மேட்டுப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பேருந்து அந்த நபர் மீது ஏறி இறங்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் பேருந்து நிறுத்தத்திற்கு அந்த பேருந்து வருகிறது. பயணிகள் சிலர் பேருந்துக்காக காத்திருக்கின்றனர். அப்போது நபர் ஒருவர் மீது பேருந்து ஏறி இறங்குகிறது. இதை கண்டு அங்கு காத்திருந்த பயணிகள் அலறியடித்து ஓடுகின்றனர். இதையடுத்து பேருந்திலிருந்து வெளியே வந்த ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் என்ன செய்வது என தெரியாமல் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருக்கின்றனர். பின்னர் அந்த இளைஞரின் உடலை தூக்கி ஓரமாக வைக்கின்றனர். இதையடுத்து எதுவுமே நடக்காதது போல வண்டியை அவர்கள் எடுத்துச் செல்கின்றனர். இது அனைத்துமே அந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. பேருந்து சக்கரத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த வாலிபரை ஓட்டுநர் மற்றும் கிளீனர் ஆகியோர் தூக்கிச் சென்று சாலையோரம் வைத்துவிட்டு தப்பிச் சென்ற காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.